ஏன் ரொம்ப சோகமாக இருக்க? எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதை நினச்சி தான் சோகமாக இருக்கேன். என்ன டாஸ்க்கு? 3 பேரல் கொடுத்துருக்காங்க, நிறைய சைஸில் பக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி பேரலை ஃபில் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிட வேண்டியதானே, இதில் என்ன பிரச்சனை? அங்கே தானே இருக்குது ட்விஸ்ட்டே. ம் இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நான் அந்த பேரலை ஃபில் பண்ணணுமா? பேரல் ஃபில் ஆனதும் அந்த பக்கெட்டில் தண்ணியே இருக்கக்கூடாதான். இதில் நான் எந்த பக்கெட்டை எடுத்து ஃபில் பண்ணால் பேரல் ஃபில் ஆகும்போது மிச்சம் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லேன். ஒவ்வொரு பேரலோட சைஸ் என்ன? 80 லிட்ரு, 100 லிட்ரு, 120 லிட்ரு. சரி, உன்ட்ட நிறைய சைஸில் பக்கெட்ஸ் இருக்குல்ல? ஆமாம். இப்போ ஹெச்சிஎஃப் படிச்சிருக்கியா ஸ்கூலில்? நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்னத்த ஹெச்சிஎஃப் படிச்சியா எல்சிஎம் படிச்சியான்னு கேட்டுட்ருக்க? உண்மையிலே ஹெச்சிஎஃப்க்கும் இதுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. இப்போது நான் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணு. 120, 100, 80 இந்த 3க்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, 20. வெரி குட். இப்போது 20 லிட்டர் பக்கெட்டை எடு, ஃபஸ்ட்டு பேரலை ஃபில்லப் பண்ணு. 6 தடவை ஃபில் பண்ணணும். பக்கெட்டில் தண்ணி மிச்சம் இருக்குமா? இருக்காது. ரெண்டாவது எத்தனை லிட்டர் பேரல்? 100 லிட்ரு 5 தடவை ஃபில் பண்ணுவேன், அதுலேயும் இருக்காது. அடுத்து 80, 4 தடவை ஊற்றுவேன், அதுலேயும் இருக்காது. சூப்பர். வெரி சிம்பிள். ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தேங்க்யூ. ஏன் ரொம்ப சோகமாக